Stepstone presenting Viram, truly independent AI homes, 0% no other charges. போரூருக்கே இது புதுசு at காட்டுப்பாக்கம் போரூர். ஃபைன் டைம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் செங்கிதுவன். இது தேர்தல் திருவிழா 2026 நிகழ்ச்சி. தமிழ்நாட்டில் அடுத்த ஆண்டு 2026 சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்குது. இதன் காரணமாக எல்லா கட்சிகளிலுமே தங்கள் கட்சியின் சார்பில் வேட்பாளர் நிறுத்துவதற்கு தற்போதைய கட்சிகள் எல்லாமே ஆயத்தமாகி வருகிறது. திமுக தரப்பில் திருவாரூர் மாவட்டத்தில் திமுக கூட்டணியில் யாரெல்லாம் வேட்பாளராக நிறுத்தப்பட வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற ரீதியில் ஒரு கள ஆய்வை மேற்கொண்டோம். அந்த கள ஆய்வில் சொல்லப்பட்ட தகவலை உங்களுக்கு நான் பிரசன்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதிலும் குறிப்பாக திருவாரூர் மாவட்டத்தில் 4 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு. என்னென்ன தொகுதிகள் அப்படின்னா திருவாரூர், நன்னிலம், திருத்துறைப்பூண்டி மற்றும் மன்னார்குடி ஆகிய 4 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு. தற்போது இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 3 தொகுதிகள் திருவாரூர், திருத்துறைப்பூண்டி, மன்னார்குடி ஆகிய சட்டமன்ற தொகுதிகள் திமுக கூட்டணி கைவசமோ, நன்னிலம் தொகுதி அதிமுக கைவசமும் இருக்கு. சோ அப்படி பார்க்கும்போது இந்த மாவட்டத்தில் இந்த முறை யாரெல்லாம் திமுக சார்பில் நிறுத்தப்பட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறப்ப திருவாரூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் 2011-2016 ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் முன்னாள் முதலமைச்சரும் திமுகவின் முன்னாள் தலைவருமான மு கருணாநிதி அவர்கள் இங்கு போட்டியிட்டு இருந்தாரு. இந்த 2 தேர்தல்களிலுமே தற்போது மாவட்ட செயலாளர் இருக்கக்கூடிய பூண்டி கலைவாணன் தீவிரமாக கருணாநிதி அவர்களுக்காக தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு களப்பணியாற்றியதன் காரணமாகத்தான் அவருக்கு 2019 ஆண்டு நடந்த இடைத்தேர்தலில் போட்டியிடக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. அதன் பிறகு 2021 சட்டமன்ற தேர்தலையும் போட்டியிடக்கூடிய வாய்ப்பு கொடுத்தாங்க திமுக தலைமை. ஆனால் இந்த 2 தேர்தலிலுமே பூண்டி கலைவாணன் அவர்கள் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தை வெற்றி பெற்றார். அவருக்கு அமைச்சர் பதவி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தாங்க. ஆனா அமைச்சர் பதவி கிடைக்கல. இதன் காரணமாக இந்த முறையும் நிச்சயமாக பூண்டி கலைவாணன் அவர்களுக்கு தான் திருவாரூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் திமுகவில் டிக்கடிக்கப்பட்ட ஒரு நபராக இருக்கிறார் அப்படிங்கிறது அங்க இருக்கக்கூடிய பொதுமக்களுடைய கணிப்பா இருக்கு. அடுத்ததாக நன்னிலம் சட்டமன்ற தொகுதி 2011, 2016, 2021 ஆகிய 3 சட்டமன்ற தேர்தலிலும் தொடர் வெற்றியை பெற்றிருக்கிறார் அதிமுகவின் மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான காமராஜ் அவர்கள். இவர் ஜெயலலிதா அமைச்சர்களும் சரி, எடப்பாடி அவர்களுடைய அமைச்சர்களும் சரி உணவுத்துறை அமைச்சராக இருந்திருக்கிறார். கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் இவரை எதிர்த்து போட்டியிட்ட திமுகவை சேர்ந்த சேர்மன் ஜோதிராமன் அவர்கள் 4452 வாக்குகள் வித்தியாசத்திலாம் வெற்றி வாய்ப்பை இழந்திருக்கிறார். அதன் காரணமாக இந்த முறை எப்படியாவது திமுக தலைமை மீண்டும் நமக்கு சீட்டு வழங்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் எம்எல்ஏ சீட்டுக்காக காய் நகர்த்தி வருகிறார். அது மட்டும் இல்லாம இவர் குடவாசல் ஒன்றியத்துடைய சேர்மனாகவும் இருந்திருக்கிறாரு ஜோதிராமன். அப்புறம் இவர் தொகுதியில் பெருவாரியான மக்களாக இருக்கக்கூடிய பிள்ளைமார் சமூகத்தை சேர்ந்தவர். குடவாசல் ஒன்றியத்திலே இவருக்கான வாக்குகள் குறைந்ததன் காரணமாக கடந்த முறை வெற்றி வாய்ப்பை இழந்தாரு. ஸோ இந்த முறை எப்படியாவது இந்த சீட்டை வாங்கி வெற்றி பெற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் காய் நகர்த்தி வருகிறார். இன்னொருத்தருடைய பேரும் இந்த தொகுதியில் அடிபடுது திமுக சார்பில். யார் அப்படின்னா நன்னிலம் வடக்கு ஒன்றிய செயலாளரான கேப்டன் செல்வராஜ் அவருடைய பேர் தான் இங்க அடிபடுது. இவரும் எம்எல்ஏ சீட்டுக்காக காய் நகர்த்தி வருகிறார் அப்படின்னு சொல்கிற பேச்சும் அடிபடுது. இவருடைய செயல்பாடுகள் மக்களிடத்தில் மிகப்பெரிய பேசுபொருளாக மாறியதன் காரணமாக திமுக தலைமையின் பார்வையும் இவர் மீது இருப்பதாக ஒரு தகவல். சோ அப்படி பார்க்கும்போது இந்த முறை நன்னிலம் தொகுதியில் திமுகவை நேரடியாக களமிறக்கக்கூடிய வாய்ப்பு தான் அதிகமாக இருக்கு. சோ இதை நம்ம பார்க்கும்போது கேப்டன் செல்வராஜ் அவர்களும் அதே சமுதாயத்தை சார்ந்தவர் தான். சோ நிச்சயமா இந்த முறை இந்த இருவரில் ஒருவருக்கு தான் சீட்டு அப்படிங்கிற இதில் சொல்லப்படுது. சோ பொறுத்திருந்து பார்க்கலாம். இதற்கு அடுத்ததாக திருத்துறைப்பூண்டி சட்டமன்ற தொகுதி. இந்த தொகுதி ஒரு தனி தொகுதி. அது மட்டும் இல்லாம கம்யூனிஸ்ட் கோட்டை என்று அழைக்கப்படுகிற ஒரு தொகுதி திருத்துறைப்பூண்டி. குறிப்பா 2016 ஆண்டு திமுகவின் ஆடலரசன் அவர்கள் வெற்றி பெற்றிருந்தார். அவர் 2021 ஆண்டு மீண்டும் திமுக தலைமையிடம் சீட்டு கேட்டாரு. ஆனா திமுக தலைமை கம்யூனிஸ்டுகளில் இருக்கக்கூடிய சிபிஎம், சிபிஐ ஆகிய கட்சிகள் இருப்பதன் காரணமாக இந்த தொகுதியை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு கடந்த முறை ஒதுக்கி இருந்தது. அப்போது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் போட்டியிட்ட மாரிமுத்து அவர்கள் எம்எல்ஏவாக வெற்றி பெற்று தற்போது பணியாற்றி வருகிறார். சோ இதை நம்ம பார்க்கும்போது இந்த முறையும் நிச்சயமாக திமுக தலைமை கம்யூனிஸ்டுகளுக்கு தான் இந்த சீட்டை ஒதுக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. நிச்சயமா அவங்க தான் கேட்பாங்க. அவங்களுக்கு இந்த சீட்டை திமுக தலைமை ஒதுக்கிவிடும். அதே சமயம் திமுகவிலையும் பலர் போட்டியிட வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற ரீதியில் அவங்களும் சீட்டு கேட்டு காய் நகர்த்தி வருவதாக ஒரு தகவல். ஆனால் என்னதான் இருந்தாலும் திருத்துறைப்பூண்டியை பொறுத்த வரைக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் இங்கே ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஒரு தொகுதி. ஸோ அப்படி பார்க்கும்போது இது மீண்டும் கூட்டணிக்கு கட்சிகளான கம்யூனிஸ்டுகளுக்கே வழங்கப்படும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. இதற்கு அடுத்த சட்டமன்ற தொகுதி மன்னார்குடி.
மன்னார்குடியில் தொடர்ந்து 2011, 2016, 2021 ஆகிய 3 சட்டமன்ற தேர்தலிலும் தொடர் வெற்றியை பெற்றிருக்கிறார் தற்போது தொழில்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய டிஆர்பி ராஜா. டிஆர்பி ராஜா யாருன்னு உங்களுக்கே தெரியும். டிஆர் பாலு அவருடைய மகன். அவருடைய சொந்த ஊரும் இந்த மன்னார்குடி தொகுதிக்குள்ள தான் வருது. அது மட்டும் இல்லாம 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுக அணி ஆட்சி அமைச்ச போது அப்போது டெல்டா மாவட்டங்களில் பரவலாக பேசப்பட்டது என்ன அப்படின்னா, டெல்டா மாவட்டங்களுக்கு அமைச்சரவை பிரதிநிதித்துவமே இல்லை, அமைச்சரவையில் முக்கிய இடம் எதுவுமே வழங்கப்படலை அப்படிங்கிற ஒரு விமர்சனம் எல்லாமே எழுந்தது. ஆனால் அதை எல்லாமே முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இதையெல்லாம் கேட்டு என்ன சொன்னார் அப்படின்னா, நானே டெல்டா காரன் தான், நானே ஒரு முதலமைச்சராக இருக்கும்போது அங்கே டெல்டா பகுதியை ஒட்டுமொத்தமாக என்னுடைய கண்ட்ரோலில் தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாரு. ஆனால் என்னதான் இருந்தாலும் சில முணுமுணுப்புகள் இருந்தது. அதன் பிறகு டிஆர்பி ராஜா அவர்கள் தொழில்துறை அமைச்சராக ஆக்கப்பட்டார். தொடர்ந்து மன்னார்குடி தொகுதியில் பல்வேறு மக்கள் நலத்திட்ட உதவிகளை வழங்கி வந்ததன் காரணமாக மீண்டும் இவருக்கே சீட் வழங்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அங்கு இருக்கக்கூடிய உள்ளூர் உடன்பிறப்புகள். டிஆர்பி ராஜா அவர்கள் மீது திருவாரூர் மாவட்டம் முழுக்கவே ஒரு நன்மதிப்பு இருப்பதன் காரணமாக நிச்சயமாக அவருக்கு மீண்டும் மன்னார்குடி தொகுதியில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அங்க இருக்கக்கூடிய உள்ளூர் உடன்பிறப்புகள் சொல்லி வர்றாங்க. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 4 சட்டமன்ற தொகுதிகளில் திமுக அணியில் சார்பில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் யாரெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சங்கீத் ஊகன். நன்றி, வணக்கம்.